உடல் அமைதி. பிராண அமைதி. Just watch your breath. Then mana அமைதி. Just watch your mind. பிறகு புத்தியின் அமைதி. Just order your brain. பிறகு giving attitude to our mind. First attitude, acceptance. Second attitude, asangokam. Next attitude, shantokam. Shantokam. Aham Chaitanya Swarupaham. That Chaitanya is Shantokam. I am the awareness. I am not the body, I am the awareness. That awareness is Shanta Swarup. I am not this body, I am the awareness. Arivu Swarupam. Shantokam.
அடுத்து மானச பாராயணத்தை தொடர்ந்து இப்பொழுது மானச ஜபம். மனம் தன்னுடைய சஞ்சலத்தை குறைக்க மானச ஜபம் எளிதாக வந்து அமையும். இதற்கு முன்பு மானச பாராயணம் என்பது பல சொற்களை ஒன்று சேர்ந்து கூறிக்கொண்டு வந்தோம். இன்று மானச ஜபம் என்பது ஒரு மந்திரம், ஒரு சொல். அது நமக்கு பிடித்த எந்த தேவதையினுடைய மந்திர சொல்லாகவும் இருக்கலாம். பொதுவாக ருத்ர பிரஷ்னத்தில் வந்த ஓம் நம சிவாய சொல்லை, மந்திர சொல்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓம் என்பது முதலில் ஒரு முறை சொல்ல வேண்டிய வார்த்தை. எந்த மந்திரத்துக்கு முன்பும் ஓம் சொல்லணும். மனதில் மெதுவாக, அவசரப்படக்கூடாது, மெதுவாக இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அந்த தேவதையினுடைய ரூபம் மனதில் வந்தால் தவறில்லை. வேறெங்கும் மனம் செல்லாது ஒரு பக்தி ஆட்டிடியூடுடன், பாவனையுடன் மானச ஜபம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. இதேபோல் வார்த்தைகள் வாயில் சொல்லக்கூடாது. அது வாச்சிக்கம், அது ஜபமல்ல. மானசமாக மனதில் கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கும். மெதுவாக பக்தி என்ற பாவனையுடன் கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் மானச ஜபம்.
குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக கரதர்ஷனம்.